அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அன்புக்குரிய அண்ணார் அண்ணாமலை அண்ணா அவருடைய வீட்டு முன்னாடி நின்றுருக்கோம். இந்த கிராமத்திலிருந்து பிறந்து இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவராக அண்ணாமலை அண்ணார் வளர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் எல்லாம் நிற்பது எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை வாய்ந்த தருணம். தொட்டம்பட்டி ஊர்லேருந்து எங்களுடைய வீரம் மிகுந்த மிக திறமை வாய்ந்த எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களின் வீட்டின் முன் நிற்பது எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமை மிகுந்த தருணம். எல்லாரும் பாருங்கள், இதுதான் அண்ணாமலையோட வீடு. அண்ணாமலைன்னா இங்கே தான் படித்து ஸ்கூல் வளர்ந்தது, இங்கே தான் வளர்ந்தது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவர்? எங்கள் ஊர் தாங்க. எங்கள் ஊர் தானா? எங்கள் ஊர் பக்கம்தான். எங்கள் ஊர். நீங்கள் அப்போ நினச்சிருக்கீங்களா சின்ன வயசில் இப்படிப்பட்ட இந்த சின்ன பையன் இவ்வளோ பெரிய தலைவராக இருந்தது நீங்கள் கனவுக்கும் நினச்சி பார்த்துருக்கீங்களா? பார்க்கல. நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி சின்ன வயசில் ரொம்ப முரட்டத்தனமான ஆளா, தெளிவாக இருப்பாங்க, ரொம்ப சாந்தமான ஆளா, தப்பு தவறு போக மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப அமைதியான ஆள். ஆனால் அவர் பின்னி பெடல் எடுக்கிறாருங்களே, ஆமாம், எதிர்கட்சி எல்லாம் வந்து பார்த்து பயப்படுற அளவுக்கு இருக்கிறாரு. நீங்கள் பார்த்து ஒரு அமைதியான ஆள், இப்போ நாடே போட்ட ஒரு தலைவராக இருக்கிறாரு. எங்களுக்கெல்லாம் இங்கே இந்த இடத்துல நிற்கிறது ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது. ஊழல் பண்ணுறாங்க, ஒரு உண்மையை சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். அண்ணனோட வீட்டை காட்டுறது அந்த காலத்திலே பாருங்க, தாமரை பூ பண்ணுறாரு. அதான் ஆமாமா, அந்த தாமரை பார்த்த உடனே நாங்கள் என்ன நினைச்சோம்னா, அண்ணன் தலைவரானதுக்கு அப்புறம் தாமரை போட்டாருன்ட்டு. ஆனா அந்த தாமரைன்றது முன்னாடியே அவர் கட்சியில சேர்றதுக்கு முன்னாடியே அப்பயே வந்து தாமரை போட்டிருக்காங்க. 100 வருஷம் வீடு அப்ப கட்டுறப்பே அவருக்குன்னு எழுதியிருக்கு. அவர் பிறந்ததே அந்த கட்சிக்காகன்ற மாதிரி இருந்திருக்கு, பொறிச்சிருக்கு. பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐயா. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. கஷ்டப்பட வேண்டியது. தாமரை அப்படிதான்